Tony and Guy Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%. All air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406-77057. உலகெங்கும் உள்ள ரெட்சோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க இதெல்லாம் பார்ப்பீங்க, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன். நிறைய பேர் ஆமான்னு கமெண்ட் பண்றீங்க. உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் இருக்கக்கூடிய கிரகம் அமைப்பை வச்சு எப்படிலாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்ன மாதிரி எல்லாம் இயக்க போகுது, இந்த மாசமா தப்பிச்சுப்பேனா மாட்டேனா, என்னதான் நடக்க போகுது இந்த ஒரு மாதம், நான் என்னதான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி மாத பலன்கள் பார்க்க போறோம். மற்றவர்களால் முடியாது என்று நினைக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் முடித்து காட்டக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மகர ராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த ஆகஸ்ட் மாதம் என்று பார்த்தோமே ஆனால் அல்டிமேட்டா இருக்க போகுது, சூப்பரா இருக்க போகுது. ஆனா ரொம்ப ரொம்ப அலாட்டா இருக்க வேண்டிய நேரம் என்பதையும் அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. கிளியர் தானே? பார்த்தேன் நீங்க இப்படி அழுத்தும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. நாங்க தான் எங்க இப்படி நாங்களுக்கு தெரியுமே, நீங்க மைண்ட் வாய்ஸ்ல பேசுறதெல்லாம் எனக்கு கேட்குது, என்ன பண்றது? கொஞ்சம் அலாட் ஆறுமுகமா இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு இனிதே உதயமாக காத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா 12ஆம் தேதி போன மாசம் ஜூலை 12ல இருந்தே ஒரு மாதிரி கொஞ்சம் ஏதோ ஒரு வருது. பட் ஆனா இது சரியா தப்பா, இது இப்படிதான் நடக்குமா அப்படின்றத தாண்டி உங்களுடைய ஜனனகால ஜாதகம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுதுன்றதை பொறுத்து இதோட பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதும் நெகட்டிவிட்டி கம்மியாகிறதும் இருக்க போகிறது. கிளியர்? ஸோ மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய முயற்சிகள் மேற்கொள்ள போகிறீர்கள். எடுக்கிற முயற்சி எல்லாம் பிரம்மாண்டமா இருக்க போகுது, சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்து அதிபதி, ஸோ 3ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருக்காரு. பண்ற முயற்சிகள் எல்லாம் நான் பயங்கரமா எஃபெக்ட் போடுறேன், ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு தடை வருது அப்படின்ற மாதிரியான சில சலசலப்ப மனசுக்குள்ள உண்டாக்கி விடும். முதல் 15 தேதிகள் ஒரு மாதிரி சூப்பரா போகும் மகர ராசிக்காரர்களுக்கு. அடுத்த 15 தேதி பயங்கரமான அலாட் ஆறுமுகமா இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டு அதிபதி போய் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்துல சூரியன் புதன் யோகத்தை தான் கொடுக்குது. 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது ஒரு விதத்துல யோகம் தான், ஒன்றும் பெருசா பாதிப்பெல்லாம் இல்ல. அதுவும் புதாதித்ய யோகத்துல இருக்காங்க. 11ஆம் அதிபதி வரைக்கும் 6ஆம் வீட்டு அதிபதி வக்கரத்துல இருக்கிறதுன்றது ஒரு வகையில் நல்ல விஷயம் தான். பத்தாவதுக்கு உங்களோட 12க்கும் இதுக்கும் உடையப்பட்டவர் போய் அங்க மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது குருன்றதும் நல்லதுதான். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு முதல் 15 நாள் ஆகஸ்ட் 15 வரைக்கும் எல்லாமே சூப்பராக நடக்க போது, அதை குறித்து கவலையே இல்லை. ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு வரைக்கும் கொஞ்சம் எல்லாவற்றையும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கு. இது நான் திரும்பவும் சொல்ற மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகம் என்ன இம்பாக்ட் பண்ண போகுதுன்றதை பொறுத்து அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 8ஆம் அதிபதி 8இல் ஆட்சி பலம் வாங்கி இருத்தல் என்பது 2 விஷயத்தை இண்டிகேட் பண்ணலாம். ஒண்ணு, திடீர் விபரீத ராஜயோகத்தை கிரியேட் பண்ணலாம். இல்ல வம்பு வழக்கு அவமானம் கோர்ட்டு கேஸு அடி தடி எனக்கு கேது வேற உட்காந்துருக்காரு. அதனால தான் நான் இவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நான் விபரீத ராஜயோகமாகவே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ராஜயோகமாய் வர வேண்டும் என்று நான் மீனாட்சியிடம் வேண்டிக் கொள்கிறேன். அப்படித்தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நம்ம நிறைய வாங்கிட்டோம்ல, இன்னும் வச்சு செய்யற அளவுக்கு எனக்கு காலத்துக்கு மனசாட்சியா இல்லை, அதனால செய்யலாம் மாட்டாரு. நம்ம பெருசா கவலைப்பட்டுக்க வேணும். இருந்தாலும் கொஞ்சம் அலாட்டா இருந்துக்கிறது ஒரு விதத்தில் நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடிய கால அமைப்பாக இருக்கும். நிறைய ஆன்மீக வழிபாட்டின் மூலமாக மட்டுமே இந்த மாதத்தை கடத்த வேண்டிய அமைப்பாக இருக்கிறது. கேது சூரியனோட சேர்ந்திருக்கும் போது ஒரு விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் கிடைக்காத அளவுக்கான ஒரு நுட்பமான விஷயங்கள் கிடைக்க போகிறது. ஹெல்த் ரொம்ப வீக்கா இருந்தா இனிமேல் நல்ல மருத்துவர் கிடைத்து ஹெல்த் சீராக போகுது, நல்ல தலைமைத்துவம் கிடைக்க போகிறது. ஆனா இந்த சூரியன் அப்படின்னாலே குடும்பக்காரகன் இல்லையா? இப்போ மகர ராசிக்காரர்கள் சில பேர்களுக்கு உங்களுக்கும் உங்க தலைவர்களுக்கும் இடையே கொஞ்சம் மூடல் அதிகரிப்பதற்கான காலம், இல்ல சின்ன சின்ன பிரிவு வருவதற்கான காலம். மேபி நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க, அவரு போய் ஒரு இடத்துல இருப்பாரு, இல்ல அவர் ஒரு இடத்துல வேலை செய்வார், நீங்க ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரிவு இல்ல ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் வருவதற்கான நேரமா இருக்கு. அது நல்ல விதமா இருந்தா நல்லதுதான். இல்ல அப்படின்னா நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய காலம். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி வக்ரம் ஆயிருக்காரு. ஏற்கனவே இப்ப நானே அதான் வக்ரமா இருக்கனாலதான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். 2ஆம் வீட்டு அதிபதி வக்ரம் ஆயிட்டா ரொம்ப கஷ்டம் இல்ல. வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஆசிரியராக இருந்தாலும் சரி, வக்கீலாக இருந்தாலும் சரி, சட்ட நிபுணராக இருந்தாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களாலும் சரி,
நிதி சார்ந்து பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ராகுவை சார்ந்து மல்டிபிள் பிசினஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த ஒரு மாச காலம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப அமைதியா சிஞ்சன் மாதிரி இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்கு. வாயால் வடை சுட வேண்டிய காலகட்டமே இல்லை. 2ஆம் வீட்டை வேற அங்க உட்காந்து குரு பார்த்துட்டு இருக்காரு, ராகு வேற வந்து உட்கார்ந்து இருக்காரு. நான் யார் தெரியுமா, நான்லாம் உங்ககிட்ட வரணுமா, என் நேரம் என்ன தெரியுமா, என் காலம் என்ன தெரியுமான்ற மாதிரி நம்ம ஏதாவது பேசி விட்டு அதன் மூலமாக தேவையில்லாத சின்ன சின்ன மன உளைச்சலை வாங்கி கொள்ளக்கூடிய காலம்லாம் வரும். அதனால அமைதியா இருந்துருங்க. அதுதான் இப்போ வரைக்கும் நல்லது. இந்த ஒரு மாத காலம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அதுதான் தேவைப்படுது. பட் ஆனா 20ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பர். சுக்கிரன் வந்து 7ல் அமர போகிறார் 20ஆம் தேதிக்கு அப்புறம். அது நல்ல விஷயமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா நல்ல விஷயம். 5ஆம் அதிபதி போய் 7ல் அமர்தல் அப்படின்றது ஒரு சொசைட்டில ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தெல்லாம் கொடுக்கும். பணம் வருவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். செல்வாக்கையும் சொல்வாக்கையும் உயர்த்தி கொடுக்கும். பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சூரியனுடைய இணைவு மட்டும் ஹெல்த்தை மட்டும் நீங்க பார்த்துக்கணுமே தவிர மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பயங்கரமா மைக்ரோ அறிவா இருக்க போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கான்ஃபிடன்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. எல்லா விஷயத்திலும் தடைகளை தவிடுபடியாக்க போறீங்க. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாத்துலயும் ஜெயிச்சு வர போறீங்க. ஒரு மாதிரியா அப்படியே ஸ்டாண்டர்டா நிக்க போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகிறது. அதன் மூலமாக ஒரு ஆனந்தம் கிடைக்க போகிறது. ரொம்ப 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 நல்ல நேரம். ஆனா அதெல்லாம் நம்ம வாயெல்லாம் நமக்கு எடுத்துக்காம பாத்துக்கணும். அது மட்டும் தான் ஒரு சின்ன அட்வைஸ். ஸோ மகர ராசிக்காரங்க இந்த தடவை என்ன நடந்தாலும் அமைதியோ அமைதி. எனக்கு கூட கமெண்ட் எல்லாம் தப்பா படம் பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆமா அப்படியே சைக்கிள்ல விட்டு சொருகும் இருந்தீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல விதமான ஒரு காலமா தான் இருக்கும். ஸோ அதனால யாருக்கும் எந்த கமெண்ட்டும் சொல்லாதீங்க. யாரிடமும் எந்த கமெண்ட்டும் வாங்க வேண்டிய சூழலை அது உருவாக்கி கொடுக்காது. ஓகே, கிளியர். அதோட ஒரு பெரிய எக்ஸ்ட்ரானரி என்ன அப்படின்னா, 9ஆம் இடத்துல வந்து செவ்வாய் திரிகோணம் மாரி இருக்காரு. வாவ், சூப்பர். மகர ராசிக்காரர்களுக்கு பாக்கியங்கள் எல்லாம் அள்ளித்தரக்கூடிய நிறைய காவல் தெய்வத்துடைய எனர்ஜி எனக்கு தெரியுது. கருப்பசாமி, முனியசாமி, சொடலமாலசாமி, பாண்டி முனி, இந்த மாதிரி காவல் மதுரை வீரசாமி காவல் தெய்வங்களுடைய எனர்ஜி. அதுவும் புதன் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த அப்பா பயங்கரமா இருக்கு. நிறைய மகர ராசிக்காரர்கள் நரசிம்மரை பார்க்க போறீங்களோ பார்த்தா நான் கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய நரசிம்மருடைய எனர்ஜி அப்படியே எனக்கு அப்படியே நிக்குது. வந்து நிறைய பேர் வந்து கருப்பசாமி கோயிலுக்கு போறது, இல்ல ஏதாவது நீங்க போன கோயில்ல வந்து கருப்பசாமியை பாக்குறது, மதுரை வீரனை பாக்குறதுன்ற மாதிரி காவல் தெய்வங்களை பார்ப்பது, அதாவது அருவா வச்சுட்டு இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் எல்லாம் உங்க கண்ணில் படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை 100 விழுக்காடு இருக்கு. அதை தாண்டியும் நிறைய மகர ராசிக்காரங்க இந்த தடவை நிறைய கோவில்களுக்கு ஏதாவது டொனேஷன் பண்ண போறீங்க. அதன் மூலமா ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்க போகிறது. நிறைய சூப்பரா இருக்குங்க. ரொம்ப மோசம்னு சொல்ற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க படிக்கிற குழந்தையா இருந்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட வேண்டிய காலகட்டமா இருக்கு. அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே. ஆனா என்னன்னா, நீங்க ஒரு மாதிரி காலேஜ் எல்லாம் படிக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களா இருந்தா சூப்பரா இருக்க போறீங்க. வேலை வாய்ப்பெல்லாம் அபரிவிதமா இருக்கு. ஏன்னா 4ஆம் அதிபதி தான் வந்து உங்களுடைய 9ஆம் இதுல உட்கார்ந்துருக்காரு. சூப்பரா இருக்கு. அதனால திரிகோணத்துல இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்டிமேட்டான அமைப்பெல்லாம் வந்து மகராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பிக்க போகுது. ஓகே, நீங்க 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களாக இருந்தால் எல்லாமே சூப்பர். தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. வேலை வாய்ப்பு அதிகரிக்க போகுது. அடுத்துன்னு ஓட போறீங்க. நிறைய பேர் ரியல் எஸ்டேட்லாம் பண்ணிட்டு இருந்தா ஜெயிக்க போறீங்க. அது மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. யாரெல்லாம் கம்பெனி சார்ந்து வேலை செய்யறீங்களோ, மிஷினரி சார்ந்து வேலை செய்யறீங்களோ அவங்களுக்குலாம் சக்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. ஓகே, நீங்க 40 வயதுலேருந்து 60 வயதுக்கு இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களாக இருந்த தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. நான் மேற் சொல்ல எல்லா பலனும் உங்களுக்காக மட்டும்தான். பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க. நிறைய வந்து தெய்வ காரியங்களுக்கு செய்ய வேண்டிய நேரம் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருங்க. கருமா கழிஞ்சிரும். அதனால யாருக்கெல்லாம் செய்யணுமோ தெய்வ காரியங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிக்கங்க. விட்டு போன தொட்டு போன அந்த பரிகாரங்கள்லாம் நீங்க பண்ண வேண்டிய அந்த முடிச்செல்லாம் கட்டி வச்சதெல்லாம் திரும்ப கொடுக்க வேண்டிய காலகட்டமா இருக்கும். அதெல்லாம் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு இனிதே ஆரம்பம். ஓகே, ஹெல்த்ல மட்டும் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கோ மகர ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கோ உங்க வீட்டுக்காரருக்கோ உங்க அப்பாக்கோ மாமனாருக்கோ ஹெல்த் சார்ந்து மனம் சார்ந்து பிரச்சனை வராம சண்டை வராம பாத்துக்கோங்க. ஏன்னா சூரியன் ஆட்சி பலம் வாங்கியிருக்கிறார். கூடவே கேது இருக்காரு. அது 8ஆம் இடத்துல. அது மட்டும் தான் எனக்கு ஒரு லைட்டா இருக்கு. அது திடீர் அதிர்ஷ்டமா உருவாயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரி மகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் வந்தா சந்தோஷப்படுறாள் வேற யாருமே இல்லை. ஆத்மார்த்தமா அவ்வளவு சந்தோஷப்படுவேன் நான். ஆனா இந்த தடவை இந்த இடத்துல கொஞ்சம் அது இருக்கு. அதனால அதுல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. மருந்து மாத்திரையை ஒழுங்கா சாப்பிடுங்க. அலர்ஜி வராம, ஸ்கின் அலர்ஜி வராம பாத்துக்கோங்க. தேவையில்லாம கால் இழுக்கிறது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரும். அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே, மேக்ஸிமம் கொஞ்சம் வெந்நீரை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏற்கனவே நம்ம சூடுடா மாதிரி இருக்கும். வெந்நீர் குடிக்க கொஞ்சம் இன்னும் கோவம் வராம பாத்துக்கோங்க. மெயினா அதுதான். என்ன வேணா சொல்லுங்க, மகராசிக்காரங்க கோவப்படாதீங்க மட்டும் சொல்லாதீங்கன்னா இந்த மாசம் சொல்லிதான் ஆகணும். கோவப்படாம பாத்துக்கோங்க. சரியா? அது மட்டுமே போதும். ஓகே, இந்த தடவை என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா முயல் பார்க்க போறீங்க. முயலா? ஆமா, மகர ராசிக்காரங்க இந்த தடவை முயல் பார்ப்பதற்கான வாய்ப்பு 100 மடங்கு இருக்கு. பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லணும். போங்காட்டம் ஆடாம சொல்லணும். சரியா? ரொம்ப ரேரா தான் கண்ணில் போடும். ஆனா கண்ணில் பட்டுச்சுன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த திடீர் அதிர்ஷ்டம் தான் காத்திருக்கிறது.
ஓகே, முயல் பார்த்தீர்கள் என்றால் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு உங்களுக்கு ஏகச்சிறந்த மாற்றத்தை கொண்டு வந்துடும். 1 2 இல்ல, அப்படியே ஏகோபத்திய ஆதரவை கொண்டு வந்து அம்பிகை அப்படியே அள்ளி கொடுப்பா. அதுவும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வாராகியெல்லாம் வந்து மகர ராசிக்காரங்க கும்பிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் இந்தான்னு கொண்டு வந்து கையில கொடுத்துருவா. நாங்கெல்லாம் உழுந்து உழுந்து கும்பிடணும். ஆனா மகர ராசிக்காரங்களாம் அப்படி இல்லை. வாராகி மட்டும் இல்லை, யாரா இருந்தாலும் கும்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி எல்லா கிரகங்களுடைய எல்லா தெய்வங்களுக்கும் பிடிச்ச ஒரு ராசி என்னன்னா அது மகரம் தான். அதனாலதான் காலபுருஷனுடைய 10ஆம் வீடு கர்மஸ்தானம்னு வச்சான். அதை சரி விடுங்க, அது ஜோசிய கிளாஸ் மாதிரி ஆயிடும். ஸோ யாரெல்லாம் வந்து அம்பிகை வழிபாடு செய்கிறீர்களோ அத்துணை மகர ராசிக்காரர்களுக்கும் மகத்தான காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம் இனிதே ஆரம்பம்.